இவன் என்ன ஆளுப்பா இல்லைங்க காட்டு முகையா காட்சி முடியா காட்சி முடியா பூனுக்குள்ள அப்ப நீ வச்சுக்க ஐயர் கூட இவ்வளவு அழகா இருப்பாங்களா? சுக்லாம்பரம் சசிவரணம் சொக்கஞ்சேரு பாதஞ்சேரு 35,000 பேச்சு மகன் அப்படியா ஐயரு ஐயர் 15,000 விடலாங்க நம்ம ஐயரு அப்ப நீ வச்சுக்க நீ வச்சுக்க ஏய் பட்டாருன்னு கை வச்சு காஜி உண்ணியும் காஜி வாங்க நீ கொடு என்னடா காசு ஏய் நேற்று 500 ரூபாய் பணம் வாங்க நீ கூட அங்க இருக்கு சாப்பு கொடுத்துருவோம் தாயில் சண்டால சாப்பு கொடுத்துருவோம்டா என்னது சாபா வேணாம் நினைக்கலாம் யூடியூப் போட்டு சாப்பிட்டு கூட உனக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சாப்புமே கொடுத்துருவோம் வேணாம் சாத்தகி ஓய் ஓய் தீர நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை சபை இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த நம்ம தாய்குலமும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு கலகாதது உலகளவு கலைவாணிய படிக்கிறார் என்று பூர்வீக சொல்லுகிறார். அப்படி இருப்பினும் அம்மாவாகிய நாகம் அம்மா அவர்கள் செத்து சொன்பதி மாண்டு வைகுந்தம் சால்வாக சமீப சாதிக்கும் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு முக்திமா சார்ந்த காலத்தினார் அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வச்சுக்கிறாங்க. அதாவது நாகக்கண்ணி கல்யாணம் நல்ல அரவான் பிறப்பு என்ன நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் செய்கிறோம். இந்த நாடகத்தில் ஏதேனும் குற்றமுறை இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும்படி சிறந்தால் வணங்குகிறேன். ஒரு ஆள் செத்துட்டான்னு வச்சுக்க நாடகம் எடுத்து வைக்கிறாங்க. அவன் கையில காய்ச்சி நிறையாக்கும் விடுறாங்க. அதனால காசு இல்லைன்னா இது என்ன கோல்டு இது என்ன செயின்னு தெரியாம பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எடுத்துட்டா நானும் எதுக்கு வைக்கிறாங்க சொல்றேன். காசு நிறைய அதனால விடுறாங்க. காசுலே கிளம்பா அப்படின்னா அதுக்காக இல்ல நீ மட்டும் என்ன ஏசத்துக்கு வந்து ஆடுற நீ ஏசத்துக்கு வந்து ஆடுறாளான்னு பேக்குற அது விடுறா. சாமிலாம் காத்தால அடிக்கூடாது. அதாவது பாண்டு மகாராஜன் செத்த பிறகு சொர்க்கமும் சேராத நற்கமும் சேராத வவ்வாலா ரூபு கொண்ட ஆளுநர் இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து அதாவது நாரதன் சொல்றான். நாரதன் சொல்லி சார்ந்த வவ்வால் என்னன்னு நான் பாண்டு மகாராஜன் நான் செத்து சொர்க்கமாவது போயிருக்கணும் இல்ல நரக்கமாவது போயிருக்கணும். நான் சொர்க்கமும் சேரல நரக்கமும் சேரல. என் மகன் தர்மம் கிட்ட போய் சொல்லு ராஜசூய யாகம் நடத்தி ராஜசூய யாகம் ராஜசூய யாகம் அது அப்பப்போ நாவு திரும்பாது எனக்கு. ராஜசூய யாகம் நடத்தி ராஜசூய யாகம் 32 தான தர்மங்களை செய்யணும். 32 தான தர்மம் அப்படி செய்தால் நான் சொர்க்கம் சேருவேன். என் மாங்கிட்டு போய் சொல்ல நாரதன் சொல்லிருச்சான். அப்படி சொல்ல அந்த நாரதன் வார்த்தையை கேட்டு 32 தான தர்மங்களை செய்து தன்னுடைய தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் தர்மராஜா. இப்ப 32 தானம் செய்ய முடியுமா? மாத்திரை கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படி? ஆமா 32 தானம். இன்னைக்கு ஒரு தானம் கூட செய்ய முடியாது. அந்த 32 தானத்துக்கு நிகழானது அந்த அருஞ்சுவை தானம். ஆமா அருஞ்சுவை தானம். ஒரு கதையை விடியாத காதல் கேட்டா அந்த 32 தர்மத்துக்கு நிகழானதான். ஆமா ஆமா அதுக்குதான் ஒரு மனுஷன் செத்துட்டா இப்படி நாடகம் வச்சு 4 பேர் பார்க்க வைக்கிறது. ஆமா
காசுக்கு வைக்கிறது அப்படியா? என்ன பண்ண தெரியாத பையனுக்கு சொல்லி குடிச்சாங்க. அம்மாவாகிய நாகம்மா அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டும் என்று நாடகம் வச்சுக்கிறாங்க. அது அப்பா என்ன நினைப்பேன் சாமி, அந்த அம்மா வந்து சொர்க்கம் இவன் தான் நரகம் தான் போவான். ஆமா ஆமா ஐயரு 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 அப்படி வச்சுங்க. ஒரு டீ வாங்கி இருந்தாலும் ஏ சிவமணி வா சாமி இவன் பண்ணி முடிஞ்சிடல. இங்க வா சாமிக்கு நில்ல. இருந்தாலும் இந்த ராஜசபை சிங்கால் மேடையில் நான் ஓடோடி வந்திருக்கிறீங்களே, நான் யார்? நீங்கள் யார்? என்னுடைய நாமங்கள் உங்கள் நாமதங்கள் என்ன? நான் எதற்காக வந்து சாமி, எல்லாம் காசை முன்னிட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எதை முன்னிட்டு வந்திருக்கிறீர்கள்? சாமி ஐயா, இல்லைங்க சாமி, அவனுக்கு சாப்பும் கொடுக்குறேன். வேண்டாங்க, சாபம் வேண்டாம். நேரத்துக்கு விடிகாலம் ஆயிடுச்சு, 4:30 மேல ஆயிடுச்சு. ஓய் ஓய், திருமூர்த்தியில் ஒருவனாகிய ஒருவராகிய என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஓ, உங்கள் பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன். ஐயா, அப்படி இருப்பினும் ஆ, அகம் என்னும் விளையாட்டு 1008. என் அவதாரமோ 108. 108. அதில் தாங்கிய தச அவதாரம் 10. ஓ, தச அவதாரங்கள் 10. அப்படி என்னென்ன அவதாரங்கள்? அப்படி இருப்பினும் ஆ, என் தங்கையாகப்பட்ட நாகதேவதை தேவதை ஏதோ அழுது கண்டு சிந்தனையோடு இருக்கிறார். அப்படி அழுது கண்டு சிந்தனையோடு அண்ணா அண்ணா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவளை சென்று நான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் சுவாமி. அப்படி பார்ப்பதாக இருந்தாலும் என் தேவி ஆதிலட்சுமி உள்ளே இருக்கிறார். அவளை அழைத்து வா. அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் என் தங்கச்சியை பார்க்க போகணும். ஆகட்டும் சுவாமி. சீக்கிரம் கேளுங்கள் சபையோர்களே, ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் தன் தேவியை அழைக்க ஆதிலட்சுமி ஒரு விதம் காண்க.